வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரைங் டு கெட் போயா, அதாவது போயா அடிக்க தான் ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும், எனக்குலாம் போயா அடிக்க தெரியாது. இருந்தாலும் ஜஸ்ட் ட்ரை. முடிஞ்சளவுக்கு 10க்கு மேலே அடிக்கணும், அது கீழே அடிக்கக்கூடாது. அதான் இந்த ஒரு சேலஞ்ச். எத்தனை எக்ஸ்மே கன்று கொடுத்துட்டானுங்க. இது எனக்கு நல்ல கன்றுன்னு சொல்ல முடியாது, கெட்ட கன்றுன்னு சொல்ல முடியாது. எனக்கு இதில் ஆட தெரியாது. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன்னா MP5 கிடச்சிருச்சு, MP5 எடுத்துக்கலாம். நம்மளாம் போய் அப்படின்னா கண்டிப்பாக ஹுட்பேக்கர், SVD அந்த மாதிரி தான் வேணும். ஃபஸ்ட்டு லூட் டெஸ்ட்டு அப்படின்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் காய்ஸ் இங்கே வந்து நான் உட்பேக்கர் கண்டுபிடிச்சேன். உட்பேக்கர் எடுத்துகிட்டு M2 எடுத்துக்கலாம். M10 மேக்ஸ் சிப் போட்டு அடித்தா நம்ம தான் வின்னு, அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியது தான். நம்மகிட்ட 1000 டோக்கன்ஸ் இருக்குது. நம்ம போய்ட்டு சிப்பாக வாங்க வேண்டியது தான். பையிங் மிஷின் இங்கே தான் கிட்டே இருக்கோம். நம்ம போய்ட்டு ஒரு சிப்பாக வாங்கி மேக்ஸ் பண்ணிட்டு எல்லாரையும் போட்டு தர வேண்டியது தான். சிப்பாக வாங்கலாம். அவ்வளோதான், வாங்கி முடிச்சாச்சு. 2 மேக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து எனிமிஸை போட்டு தர வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு லூட் அடிக்கலாம். லூட் அடிச்சுட்டு நம்ம எனிமி தேடி பட்டுன்னு வைக்கலாம் வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து எகிற வேண்டியது தான். அப்புறம் இங்கே ஒரு கார் கண்டுபிடிச்சேன். காரை எடுத்துகிட்டு போய்ட்டு எனிமி தேடி கொள்ளலாம். அதான் நம்ம வேலை இப்போது. இது வேறு என்னடா ஒரு கடுப்பேற்றுது. அப்புறம் காரை ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் மக்களே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு எனிமி அங்கே காரில் வந்துட்டான். சரி இடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எஸ் ஆகிடுவான். எஸ் ஆனதுக்கு சரி எஸ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உட்பேக்கர் வச்சு டப்புன்னு போடுவேன். அவன் கடைசி ஷாட்டில் மண்டையில் வாங்கிடுவான். அது செம்ம சிரிப்பாக இருக்கும். அது எனக்கே தெரியாது, ஃப்ளூக்கில் வந்துடும். அவங்ககிட்ட என்ன லூட் இருக்குன்னு போய் அடிக்க வேண்டியது தான். நல்ல லூட் வச்சா சூப்பர் மெட் கிட்லாம் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இவன் என்ன லூட் வச்சுருக்கான்னு பார்க்கலாம். இவன் ஒன்றுமே வச்சில்ல. நம்ம வந்து எனிமையை தேடி கொள்ள வேண்டியது தான். மான்ஸ்டருக்குள்ள வரான்ப்பா. லைஃபே கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதான் பஸ் போட்டு தள்ளிட்டான். ஆனால் நம்மளுக்கு இன்னொன்று சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு அந்த ஹுட்பேக்கரும் M10 வேணும். கஷ்டப்பட்டு டோக்கன் கொடுத்து சிப் வாங்கிட்டேன். அங்கே ஒருத்தர் போகிறாரு, அவர் கண்ணில் படாமல் போக வேண்டியது தான். நம்ம லூட்டை போட்டு 2 அடியை போடலாம். அவ்வளோதான். M10 இருக்குது. அவன் உட்பேக்கரும் எடுக்கல காய்ஸ். நம்மளுக்கு அப்புறம் உட்பேக்கர் தான். நம்மளுக்கு உட்பேக்கர் எடுத்துட வேண்டியது தான். எடுத்தாச்சு. அப்புறம் அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க. கூட நம்ம ஓசிக்கில் எடுக்கலாம். அவ்வளோ இங்கே யாரும் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அவருக்கு அவள்தான் அந்த வீட்டில் இருக்கிறாரு. அவள்தான். இப்போ அவரை தேடி போய் கொள்ள வேண்டியது தான். இங்கே திரும்பிட்டுப்பா. இவனும் ஓடுறான். ஒரு மண்டையில் அவனை போட்டு உட்கார வச்சாதான் இருக்கலாம். வீட்டில் திரும்பி உட்காடுறான். மண்டையில் விழ மாட்டேங்குது, பாடியில் தான் படுது. இங்கே ஜன்னல் இல்லை, அப்படின்னா வெளியே தான் வந்திருப்பான். செத்து போயிட்டானா? யாரா இங்கேருந்து ஓடி வர? செத்து போனா பார்த்தா 2 போட வேண்டியதான். போடு மண்டையில். அவ்வளோதான். அவரை முடிச்சு தள்ளாச்சு. மண்டையில் போட்டு உட்கார வச்சாச்சு. மெட்கிட்ட போட்டு அவ்வளோதான். மெட்கிட்ட போட்டு இன்னும் தேடி கொள்ளலாம். 2 பேரை போட்டாச்சு. இன்னும் 22 பேர். அங்கே யாரும் வச்சுக்கிறானுங்க. நம்மளும் குறுக்கில் போயிட்டு ஒரு கிலோ போடுவோம். ஸ்கோப்பில் மாட்ட மாட்டேங்கிறாரு தலைவர். ஸ்கோப்பில் மாட்டினான்னா பொட்டுன்னு போடலாம். ஆனால் மாட்ட மாட்டேங்கிறாரு. மாட்டினான்னா பொட்டுன்னு போடலாம். ரெட் டாட் காட்ட மாட்டேங்குது. மாட்டினாரு. அவள்தான் காலி ஆகிட்டாரு. ரொம்ப நேரம் ஆட்ட காமிச்சாரு. முடிச்சு விட்டாச்சு. 3 கிலோ வச்சாச்சு. இப்போ நம்ம தான் டாப் 10. டாப் 19. அங்கே ஒரு எனிமி ஓடனா நம்ம அவனுக்கு தெரியாமல் சைலண்ட்டாக போய்ட்டு மண்டையில் போட்டு உட்கார இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவன் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலது தான் நல்லது. எதுவும் ரீலோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் M10. அவ்வளோதான். எங்கள் கீழே குஸ்டாம் போல் இருக்குது. இங்கே வந்துடுற. அவ்வளோதான். ஓரியன் போட்டாச்சு. இப்போ செத்துட்டார் தலைவர். அவ்வளோதான், காலி ஆகிட்டார். மெட்கிட்ட போட்டுக்க வேண்டியது தான் ஃபாஸ்ட்டாக. கீழே ஒரு கார் போச்சு பார்த்தேன். அநேகமாக மேலே வருவான்னு தான் நினைக்கிறேன். என்னடா தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. கீழே சுடுறாங்கப்பா. வந்துட்டான் அந்த நூபு. ஒரு அடி போட்டாச்சு. ஆனால் இந்த குட்டி சத்த பொம்மையை போட்டுறானுங்க. ரொம்ப இன்சலாக இருக்குது இது. மெட்கிட்ட போகலாம். குளோவில் உடைக்கலாமா? குளோவில் உடைச்சா சரி வேணாம். நம்ம வந்து
க்ளோவில் உடைக்கலாமா? இல்லை ஆனால் நம்ம எகிரி குடிச்சு போயிட்டு மலையில் போடலாம். இந்த சைடு இல்லை, இந்த சைடு ஒழிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அடிக்க வண்டி போடு. அவ்வளோதான், முச்சாச்சு விட்டு வெப்பன் அவைக்கன் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், 99 லெவலு. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் வர. ஏய் டக்குன்னு வந்தாரான் ஒன்றும். அவ்வளோதான், இவர் முடிச்சு விட்டாச்சு. சும்மா வந்து டொக்குன்னு போடுறான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாச்சு. பாவம் அநியாயமாக வந்து என்கிட்ட வந்து செத்து போயிட்டான். இப்போதைக்கு நம்ம 6 கிலோ வச்சுருக்கோம். அவ்வளோ ஜோன் வேறு வருது. யாரும் மேலே சுட்டாங்க. சரி, நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அவன் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹேட் ட்ராப் கிட்ட வந்தால் ஃபைனல் ஃபைட்டு கூட வந்துருச்சு. இன்னும் 5 பேர் தான். பின்னாடி ஒருத்தர் அவன் வராமல் பாருங்க. அவ்வளோதான், மண்டியில் போட்ட வர வச்சாச்சு. இன்னும் 4 பேர் தான். 4 பேரையும் முடிச்சோன்னா நம்ம தான் போயா. இந்த மாதிரி கடைசி நாட்ஸ்லாம் வந்து நம்ம செத்து போயிடும். அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். போயாச்சா கைஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவனோ கண்ணில் பண்ண மாட்டேறான். ஒழிஞ்சிக்கலாமா இல்லை ஏறி ஆடலாமா தெரில. ஜோன் அங்கே போட்டுக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே போடலாம். அதெல்லாம் அது ஒரு பெரிய தலைவலி ஆகும். அங்கே 2 பேர் தான் இருக்கானுங்க. அந்த சைடு தான் இருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை. இந்த சைடு ஒருத்தர் இருந்தான். அவனையும் பார்க்கணும், இவனையும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை தான் நினைக்கிறேன். நம்ம வந்து ட்ரோனை விடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைடு மரத்துக்கிட்ட போகலாம். வேணாம் நம்ம ஹேர் ட்ராப் கிட்டே இருந்துக்கலாம். அதுதான் நம்மளுக்கு சேஃபு. ட்ரோனை விடலாம். இப்போது எனிமி வந்து இந்த சைடு சுடுறான் யாரையோ. எங்கே இருக்கான் அவன்? ஸ்கோப்பில் மாட்டல அவரு. இங்கேயும் ஒழிஞ்சிக்க வேண்டியது தான். இங்கேருந்து எனிமி அடிப்பான்னு பயமாகுது. தலைவர் ஏறி வராரு. போடலாம் ஹெட்ஷாட் ஒன்று. சார் உடம்புல தான் படுது. இப்படி ஒளிஞ்சிருந்து அடிக்கலாம். உழுவ மாட்டேங்குது. நம்மளே அடிச்சிட்டான். இங்கே ஒரு குளோல் போட்டுக்கலாம் இதுக்கும். ஒன் டேப் வேறு உழுவ மாட்டேங்குது. அதான் எம்டி நெத்தாச்சு. 2 அழுத்து. சே, ஒரு செகண்ட் குளோல் உள்ள பயன்ட்டேன். அவ்வளோதான், 18 HP தான். ஒரு செகண்ட் பயன்ட்டேன். அவ்வளோதான், அவர் முடிச்சா நம்ம போயா வாங்கிடலாம். அவரும் தைரியமாக ஏறி வராரு நம்மளை அடிக்க, நம்மளுக்கு லைஃப் இல்லைன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவருக்கு தெரியாது நம்ம தான் சூப்பர் மெட் கிட் போட்டோன்ட்டு. வெயிட் பண்ணலாம். டக்குன்னு இப்போ ஓரி அவனை போட்டு அடிக்க வேண்டியது தான். ஒரு புஷ்குன்னு ஓட்டாராங்க. அவ்வளோ செத்துட்டான். அவ்வளோதான் கைஸ், நம்ம போய் அடித்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.